உன்னை இங்க பிரதிஷ்டை பண்றதுக்கு என்னென்ன சக்திகள் தேவைப்பட்டதோ கருணை உள்ளத்தோட அதையெல்லாம் கொடுத்துட்டியே அப்பனே. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த எனக்கு இன்னைக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எந்த காரியத்தை கொண்டும் என்னுடைய இந்த எண்ணத்திலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். என்ன பொறுத்தவரையில நாகமணி எங்க இருக்குன்ற விஷயம் 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். யார் மாது? பைரவ பாபா, ருத்ரா, விஷ்ணு. என்னாச்சு அமிர்தா? ஏன் அங்கே நிக்கிறீங்க? கிட்ட வாங்க. வரலாம் தான், ஆனா பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கா? நான் என்ன உங்களை கொலையா பண்ணிட்டு போறேன்? ஆட, நான் கப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுறவன். என்ன பார்த்து நீங்க பயப்படலாமா? கொலை பண்ணிடுவீங்கலாம் இல்ல, பின்ன கொள்ளையடிச்சிடுவீங்களோன்னு. கொள்ளை அடிச்சது நீங்க தாங்க. என் மனசை திருப்பி கொடுக்கறதுக்காவது கிட்ட வந்துட்டு போலாம்ல. கொள்ளையடிச்சத என்னைக்குமே திரும்ப கேட்க கூடாது. அப்படி இருக்கும்போது வேணும்னு ஆசைப்பட்டு கொள்ளையடிச்சத திருப்பி கொடுக்க முடியுமா? அரங்க, இப்படிலாம் வெக்கப்படாதீங்க. நீங்க வெக்கப்பட்டா இப்படி வெக்கப்பட்டு தான் என் இதயத்தை நீங்க கொள்ளடிச்சுட்டு போயிட்டீங்க. காதலுங்கிற கிணத்துல விழுந்தாச்சு, இன்னும் ஆழத்துக்கு தள்ளாதீங்க. காதல கடல்னு தானே சொல்லுவாங்க. காதல் ஒரு கடல் மாதிரி. நீங்க என்னடான கிணறுன்னு சொல்றீங்க, அது தப்பு இல்லையா? ஓ ஆமால, தப்புதான், மன்னிச்சிடுங்க. எங்க அமிர்தா, வாழ்க்கை முழுக்க இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நாம இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி பார்க்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. எங்க அமிர்தா, உங்களுக்கு எதுவும் தோணலையா? தோணுது, ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. வேண்டாம்,
நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் இது நேரம் இல்லைங்க. என்ன ஆச்சு அர்ஜுன்? அது ஏதோ கனவு விடுங்க. கெட்ட கனவு கண்டீங்களா? சச்சே, நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது கெட்ட கனவு என் பக்கம் தலை வச்சு படுக்காது. என்ன நடக்குது இங்க? எல்லாமே சந்தேகமாவே இருக்கு இங்க. அர்ஜுன், எதுக்கு? என்னைக்குமே இல்லாத உற்சாகத்துல இன்னைக்கு இருக்க. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில விசேஷமான சம்பவம் நடக்குங்கிற உற்சாகத்துல இருக்கியா? ஆனா உன் மனைவி மனுஷியே கிடையாது. அவ ஒரு பாம்புங்கிற ரகசியம் இன்னைக்கு வெளியே வரப்போகுது. அதுக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல இன்னைக்கு ராத்திரி வேற ஏதாவது நடக்க போகுதா? இங்க என்னடானா முதலிரவுக்கு ஏற்பாடுகள் நடக்குது. ஆனா எதுக்கு? இல்ல, இங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதுக்கான அறிகுறிகள் எனக்கு தெரியுது. அது என்னங்கறத கண்டுபிடிச்சாகணும். ஜெய் தக்ஷகா. ஜெய் தக்ஷகா. இதுதான் விஷயமா? அமிர்தா, நீ சாதாரணமானவ கிடையாது. முதலிரவுக்கு நல்ல ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு அர்ஜுன சாகடிக்க திட்டம் போட்டு வச்சிருக்கியா? நடத்து. உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணு. அர்ஜுன சாகடி. நானும் இதே விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒரே குறியில என்னுடைய 2 விஷயத்தை சாதிச்சுப்பேன். அமிர்தா, நீ அவனை சாகடிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய பணத்தை எடுத்துக்கிட்டு 2 பேருமே வீட்டுக்கு போகலாம். அங்க அர்ஜுன் எப்படி செத்தான்னு நான் எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லிடுவேன். உன் வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்திடுவேன். அந்த குடும்பத்தை விட்டே உன்னை துரத்த வைப்பேன். நீ எந்த எண்ணத்தோட அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்னோட எண்ணம் எதுவுமே ஈடேறக்கூடாது. அப்படி செய்வேன். பார்த்துக்கிட்டே இரு அமிர்தா. இங்க என்ன நடக்குதோ நடக்கட்டும். அநேகமா அதனால எனக்கு நல்லதுதான் நடக்கும். ஜெய் தக்ஷகா. கனவு என்னவோ நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அது கடைசியில கனவுன்னு தெரிஞ்ச உடனே நல்லா இல்லை. அந்த கனவு நினைவாகிற நேரம் வந்தாச்சு. இந்தாங்க, பால் குடிங்க. உங்களோட கையால பால் இல்லைங்க, விஷத்தை கொடுத்தாலும் சந்தோஷமா குடிப்பேங்க.
மொத்தத்தையும் நீங்களே குடிச்சிட்டா எப்படி? கொஞ்சம் நான் குடிக்கிறதுக்கும் மிச்சம் வைங்க. ஐயோ, நீங்க கேட்கணும் தாங்க காத்திருந்தேன். நான் கொடுக்க தயார். இந்தாங்க. அம்மா சொன்னது உண்மைதான். இப்போ அந்த நாகராணி என் மேலையும் ருத்ரா மேலையும் என் ஃப்ரெண்டு மஞ்சு மேலையும் குறி வச்சிருக்கா. யாருக்கு தெரியும், அடுத்த பலி நாங்களா இருந்தாலும் இருக்கலாம். அந்த நாகராணி ரமேஷ் கொன்னது நினைக்கும் போது என் உடம்பெல்லாம் நடுங்குது. எங்களுக்கு அந்த நிலைமை வரக்கூடாது. அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற மாதிரி இந்த நாகமணியை நான் ரொம்ப நாளா பயன்படுத்தாம வச்சதால இதோட சக்தி குறைஞ்சிருக்கலாம். இதோட சக்தி குறைஞ்சதால இந்த நாகமணியை நாகராணிக்கு எதிராக பயன்படுத்த முடியாம போகலாம். இது என்கிட்ட இருந்தும் வீணா இருந்திருக்கலாம். இல்ல, இது வீணா போகக்கூடாது. அந்த புத்தகத்தில் என்ன எழுதி இருந்தது? பௌர்ணமி முடிஞ்ச 2வது நாள் நிலா வெளிச்சத்தில் இந்த நாகமணியை வச்சா இதோட எல்லா சக்திகளும் இதுக்கு கிடைச்சிடும் போட்டிருந்தது. ஆமா, நான் இதை தச்ச கவனத்துக்கு கொண்டு போகணும். திரும்பவும் நாகமணிக்கு எல்லா சக்திகளையும் வரவழைச்சு இதே நாகமணியை வச்சு அந்த நாகராணியை பயமுறுத்தணும். ஆமா, நான் நாளைக்கு தச்ச கவனத்துக்கு நாகமணி எடுத்துக்கிட்டு போறேன். நிச்சயம் போறேன். என்ன இத்தனை நாளா என்னென்னமெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு என்னடானா பேசாம அமைதியா இருக்கீங்க? என்ன ஆச்சு? பேசுறதுக்கு எதுவும் இல்லையா? வார்த்தைகள் எல்லாம் தீர்ந்து போகலங்க. டெம்பரரியா மௌனத்துக்குள்ள அதை பூட்டி வச்சிருக்கேன். ஏன்னு தெரியுமா? தெரியாது. வார்த்தைகளை விட மௌனத்துல அர்த்தம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. பேச்சுன்னு ஆரம்பிச்சா நம்ம வாய் மட்டும்தான் பிஸியா இருக்கும். மௌனத்துல இருந்தோம்னா கண்கள் பிஸியா இருக்கும். இன்னைக்கு என்னமோ என் கண்களுக்கு ஓவர் டைம் டியூட்டி கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குங்க. இருந்தாலும் நீங்க மௌனமா இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லா இல்ல. நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தோணுது? எங்க அமிர்தா, இது நீங்க தானே எனக்கு சந்தேகமா இருக்குங்க. முதல் தடவை உங்களை பார்த்தது, உங்க பின்னாடியே சுத்தினது, உங்க மனசுல இடம் பிடிச்சது, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது, இன்னைக்கு உங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் நிஜமான சந்தேகமா இருக்குங்க. என்ன விடுங்க, இதெல்லாம் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு பேச வேண்டியது உங்க முறைங்க.
நிறைய ஆசைகளை மனசுல வச்சிருக்கீங்க, சீக்கிரமா சொல்லிடுங்க. உன்னோட கணக்க முடிக்கிறதுக்கு தான் நான் இவ்ளோ நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எங்க அமிர்தா, சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு என்ன தோணுது? அர்ஜுன், நான் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன்ல, உங்களை ரொம்ப வெறுப்பேற்றிருக்கேன், உங்களை அலைய விட்டுருக்கேன், உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன். ஆனால் இனிமே இந்த கஷ்டங்களும் வேதனைகளும் உங்களுக்கு வரக்கூடாது. உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். இதை பாருங்க அமிர்தா, கஷ்டம், வேதனை, தடங்கள் இதெல்லாம் இருந்தா தானே சந்தோஷத்தோட மதிப்பு தெரியும். அதுவும் சரிதான். ஆனா அமிர்தா, கஷ்டம், வேதனை இது எதுவுமே இல்லாத நிலைமை எப்போ வரும் தெரியுமா? எப்போ வரும்? மனுஷன் சாகும்போது தாங்க. உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுங்கிறதுக்காக தான் உன் கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா அமிர்தா, எல்லாரும் வாழ்க்கையில ரொம்ப நிம்மதியா இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி சந்தோஷமும் நிம்மதியும் அதிகமாயிடுச்சுன்னா அந்த ஓவர்டோஸ்லயே மனுஷன் சத்து போயிடுவானாமா. நம்ம இதயத்துக்கு லிமிட்னு ஒண்ணு இருக்குங்க. நம்ம ஆசைப்படுற சந்தோஷமும் நிம்மதியும் உடனே கிடைச்சிருச்சுன்னா நம்ம எதையும் டமால உடஞ்சு கடைசிக்கு வேலை செய்யறது நின்று போயிடுமா. என்னமோ இன்னைக்கு எனக்கும் அப்படித்தான் நடக்கும்னு டவுட்டா இருக்குங்க. அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் அமிர்தா. சாகிறதுக்கு முன்னாடி உன்னோட கடைசி ஆசைய என்கிட்ட சொல்றியா? அமிர்தா, எனக்கு ஒரு சின்ன ஆசைங்க. சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, தேவதை மாதிரி அழகா இருக்கிற உங்களோட முகத்தை பக்கத்துல இருந்து பார்த்து என் கல்ல நடிச்சுக்கணும்னு ஆசையா இருக்குங்க. இந்த உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய முகம்தான் என் மனசுல நிறைஞ்சிருக்குங்க. உங்களோட இந்த உருவத்தை என் கண்ணு முழுக்க நிறைச்சுக்கணும்னு ஆசையா இருக்குங்க. பார்க்கலாமா? சொல்லுங்க, பார்க்கவா? என்ன இது? நெருப்பு அதிகமாயிட்டே போகுது. அப்படின்னா ஏதோ பெரிய சம்பவத்துடைய அறிகுறியா இது? உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு? அர்ஜுன் சாகுற நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கா? இருக்கட்டும், என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் நாளைக்கு காலையில பதில் கிடைச்சிடும். அது வரைக்கும் காத்திருக்க. இந்த தடவை நான் போடுற கணக்கு தப்பாகவே கூடாது. இவதான் நாகராணிங்கிற ரகசியம் வெளியே வந்தாச்சு. நான் ஏற்கனவே நினைச்ச மாதிரி அவளை சாகடிச்சு தண்ணியில தூக்கி போட்டு போயிடுவேன். இல்ல இல்ல, எப்படியும் அவ அர்ஜுன் உயிரை இன்னைக்கு எடுத்துருவா. அதுக்கப்புறம் அவளை நான் வசப்படுத்திக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் அவ ரகசியத்தை வெளியே கொண்டு வரேன். அதான் சரி.